வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் மஹ்லாபியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு அரேபியன் டெசர்ட். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வெறும் பால் இருந்தாலே போதும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 கப் பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கட்டி விழாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பேனில் 4 கப் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். 1/2 கப் சோள மாவுக்கு 4 கப் பால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி காய்ச்சின பால் தான், ஸோ லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா சூடாயிடுச்சு, பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க அந்த சோள மாவு மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த விஸ்கு வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் கட்டி விழாது. சோள மாவு சேர்த்துருக்கனால இது டக்குன்னு திக்காயிடும், அதனால் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதோட 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு சோள மாவு சேர்த்தோமோ அதே கப்பில் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரே கப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காயிடும். இதோட 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த ரோஸ் வாட்டர் நானே வீட்டில் பண்ணது. நீங்கள் கடையில் கிடைக்கிற ரோஸ் வாட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே இது திக்காக ஆரம்பிக்கும். நீங்கள் கை விட்டுட்டிங்கன்னா அங்கங்கே கெட்டி கெட்டியாக விழுந்துடும். அதனால் கை விடாமல் விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த டெசர்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக நான் ஒரு ஃபில்டர் போட்டு இதை வடிகட்டிக்கிறேன். ஸோ குட்டி குட்டியாக ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா அது இந்த ஃபில்டரில் ஃபில்டர் ஆகிடும். நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சர் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு டெசர்ட் பவுலில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 2-3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா செட் ஆகிருக்கும். இந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மஹ்லாபியா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே பிஸ்தாலாம் போட்டு செம்மையாக ரெடி பண்ணியிருக்கேன். இதை சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.